அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா அவங்க வீட்ல, ஐயோ திருட திருட திருட, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த மீனா, என்ன ஆச்சுங்க அத்தை, எங்க திருட அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறா. உடனே லக்ஷ்மி அம்மா, இங்க பாருங்க, நைட்டு இந்த இடத்துல வச்ச என்னோட வெள்ளி குடத்தை காணோம். நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போகுது. யாராவது சொன்னா நம்புறீங்களா? இப்ப பாருங்க, என்னோட வெள்ளி குடத்தையே திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு பதட்டமா சொல்றாங்க. அப்ப சண்முகம், முதல்ல தொலைஞ்சு போச்சா இல்ல நீ மறந்து எங்கேயாவது வச்சிட்டியான்னு பாரு. மீனா, அன்னைக்கும் இப்படிதாமா ஒரு முக்கியமான நோட்டை மறந்து வச்சிட்டேன்னு கத்தனா. அது சமையல் கட்லியே தான் இருந்துச்சு. இதையும் எங்கேயாவது வச்சிருப்பா. எல்லாரும் போய் தேடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் மாமா, எங்கேயுமே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ரவியும், ஆமாமா, எனக்கும் கிடைக்கல. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா பதட்டமா சொல்றாங்க. அப்ப சண்முகம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ தான் எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப, எல்லாரும் போய் வேலைய பாருங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. ஏங்க, நான் கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கின வெள்ளி குடம் அது, எல்லாரும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அதுக்கு சண்முகம் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, யாருக்கும் எதுவும் தராம வாங்கி வச்சல்ல, இப்படிதான் காணாம போகணும். நீங்க வேற எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லுவீங்க. என் வெள்ளி குடத்தோட அருமை எல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு புலம்புறாங்க. லக்ஷ்மி மனசுக்குள்ள, கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு திருடன் இருக்கான், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில சண்முகம் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்காரு. அப்ப மீனா, 2 நாளா இரும்பிக்கிட்டே இருக்கீங்க, வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்னது ஹாஸ்பிட்டலா? இதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் ஃபீஸே 300-400 ரூபாய் வாங்குவாங்க. நான் உங்களுக்கு வெறும் சுடு தண்ணியில கஷாயம் வச்சுக்கிட்டு வந்து தரேன், சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு கஷாயத்தை கொண்டு வந்து குடுக்கறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ரவி, அம்மா வேலைக்கு நேரம் ஆச்சு, என்னோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சா அப்படின்னு கேக்குறான். உடனே லக்ஷ்மி அம்மா, இந்தாப்பா ரவி, ரெடியா இருக்கு, ரச சாதம் வச்சிருக்கேன். மதியத்துக்கு ஒரு ரச சாதமா? என்னம்மா இது, வர வர நம்ம வீட்ல 3 வேளையும் ரசம் சாப்பாடு மட்டுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சலிப்பா கேட்க, லக்ஷ்மி அம்மா, அட ஆமா ரவி, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, புளி மட்டும்தான் இப்பத்திக்கு கம்மியா விக்குது, அதனாலதான் ரசம். புளியோட விலையும் அதிகமாயிருச்சுன்னா இனிமேல் வெறும் சாதம் மட்டும்தான் தருவேன், தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சுக்கோ, இந்தா இப்ப இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ரவிய அனுப்புறாங்க. மீனா மனசுக்குள்ள, இவங்களோட கஞ்சத்தனத்துக்கு அளவில்லாம போயிட்டு இருக்கு, என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறா. அடுத்த நாள் அதிகாலையில விடிஞ்சதும் லக்ஷ்மி திரும்பவும் கத்துறாங்க. சண்முகம், என்ன லட்சுமி, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, என்னங்க, எப்பவுமே நம்ம வீட்ல பொருள் தானே காணாம போகும், இப்ப பாருங்க அரிசி மூட்டையே காணோம் அப்படின்னு பதறாங்க. அப்ப சண்முகம், என்ன லட்சுமி சொல்ற, நீ சொல்றது உண்மைதானா? ஆமா, நேத்து இந்த இடத்துல இருந்த அரிசி மூட்டைய காணோமே. இத்தனை நாளா நான் சொன்னேன்ல, யாராவது நம்பினீங்களா? கரண்டி டம்ளர் கொடை எடுத்தது பத்தாதுன்னு இப்ப திருடன் நம்ம வீட்டு அரிசி மூட்டையே எடுத்துக்கிட்டு போயிட்டான். அட, நீ சொல்றது உண்மைதான் லட்சுமி, இப்படி நம்ம வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போகுது அப்படின்னு அவர் சொல்ல, லக்ஷ்மி அம்மா, அதாங்க எனக்கும் தெரியல, வாங்க நம்ம போய் போலீஸ் கிட்ட புகார் சொல்லலாம். அத்தை, அரிசி மூட்டையெல்லாம் காணாம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாரும் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவங்களால இத கூட பத்திரமா பாத்துக்க தெரியல அப்படின்னு நம்மளோட மான மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்றா. உடனே லக்ஷ்மி அம்மா, நீ சொல்றது சரிதான் மீனா, ஆனா இப்படியே போச்சுன்னா நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போயிடுவானே, என்ன பண்றது? அப்ப ரவி, அம்மா, இது வரைக்கும் பொருள் காணாம போச்சுன்னு நீங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப நாங்களே கண்கூடா பாத்துட்டோம், இனிமேல் அந்த திருடன் வரட்டும், கையும் களவுமா நாமளே புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அதனால லக்ஷ்மியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரமும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்த லக்ஷ்மி,
அடடே, வந்துட்டீங்களா? உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்தவங்க, சொல்லு லட்சுமி, எதுக்காக எங்களை வர சொன்ன? அங்க பாரு சாந்தி, நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஏரியாலேயே சரோஜா தான் பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப பாருங்க, இந்த ஊர்லயே எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் தான் ரொம்ப பெருசு, விலையும் அதிகம் அப்படின்னு சொல்ல சாந்தியும், சூப்பர் லட்சுமி, இனிமேல் அந்த சரோஜா நம்ம கிட்ட வந்து சீன் போட மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் லக்ஷ்மி வேணுங்கிறது. நம்ம யாருனாலையாவது வாங்க முடிஞ்சுச்சா? இந்த ஊர்லயே லட்சுமி கிட்ட மட்டும்தான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் அதிக ரேட்ல இருக்கு. இனிமே லட்சுமி அடிச்சுக்க யாரும் இல்ல அப்படின்னு கூட வந்தவங்களும் ஜால்ரா போடுறாங்க. அத கேட்ட லக்ஷ்மிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க, சரி லட்சுமி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி லைட் ஆஃப் பண்ணிட்டு, மணி 9 ஆகுது, இவ்வளவு நேரம் லைட் போட்டுக்கிட்டு இருந்தா கரண்ட் பில்லு என்ன ஆவறது? எல்லாரும் போய் படுங்க. அப்ப சண்முகம், ஏன் லக்ஷ்மி, நீ 50,000 60,000 போட்டு அந்த ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் வாங்கும் போது உனக்கு தெரியலையா? இப்ப இந்த 10 நிமிஷத்துல தான் உனக்கு கரண்ட் பில் அதிகமா வருதா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சதாலதான் இந்த ஊர்லயே நம்ம கிட்ட மட்டும் எல்லா பொருளும் விலை அதிகமா நிறைய இருக்கு. இப்ப ஊரே நம்மள பார்த்து வாய பொளக்குது இல்ல, அதெல்லாம் எப்படி வரும்? இந்த மாதிரி செஞ்சாதான் வரும். போய் படுங்க அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அவங்க வீடு திறந்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன, வீடு திறந்திருக்கு? இந்த மீனா எங்க போயிட்டா? ஐயோ, இங்க இருந்த என்னோட ஃப்ரிட்ஜையும் காணோம். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டானா? மீனா எங்க போயிட்ட? மீனா, மீனா, ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே வராங்க. அப்ப இத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க, மீனாவை தேடுறியா? மீனா இப்பதான் ஃப்ரிட்ஜ ஒரு டெம்போல ஏத்திக்கிட்டு இந்த பக்கம் போனா அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, மீனா ஃப்ரிட்ஜ எடுத்துக்கிட்டு போனாளா? ஃப்ரிட்ஜ்ல ரிப்பேர் கூட இல்லையே, புது ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டு இவ எங்க போனா அப்படின்னு மீனா போன வழியிலேயே இவங்களும் போறாங்க. அங்க போனா மீனா ஒரு அடமான கடையில நின்னுக்கிட்டு, அண்ணே இங்க பாருங்க, இது புது ஃப்ரிட்ஜ், இத வச்சுக்கிட்டு எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. இத பார்த்து அதிர்ச்சியான லக்ஷ்மி மீனா கிட்ட போய், ஏ மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? மரியாதையா வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போய் லக்ஷ்மி எல்லார் முன்னாடியும், ஏ மீனா, இவ்வளவு நாளா நம்ம வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் திருடினது நீதானா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருடினது மட்டும் இல்லாம அந்த பொருளை கொண்டு போய் அடமானமும் வச்சிருப்ப. என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? இது எங்கேயாவது நடக்குமா? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? அரிசி மூட்டையெல்லாம் போய் வித்திருக்க அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. இத கேட்டு கோபமான சண்முகம், நீ நிறுத்திரியா லக்ஷ்மி? மீனா எடுத்தது எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி அம்மாக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. என்னங்க சொல்றீங்க? இப்ப நீங்க எல்லாம் கூட்டு களவாணிகளா? எதுக்கு பொருளை எல்லாம் திருடுனீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட எல்லாரையும் பாக்குறாங்க. அப்ப ரவி, வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? உங்களோட கஞ்சத்தனம் அளவில்லாம போயிட்டு இருக்கு. வீட்ல யாருக்கும் காசு தராம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் எனக்காகவா பண்ணேன்? நம்ம எல்லாருக்காக தானே பண்ணேன். நம்ம வீட்டுக்கு வர ஒருத்தங்க நம்ம வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் பார்த்துட்டு நம்மள பாராட்டினா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு சண்முகம், இது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல அப்படின்னு கோவமா சொல்றாரு. அப்ப மீனாவும், ஆமா அத்தை, நீங்க மத்தவங்க முன்னாடி ஆடம்பரமா இருக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கீங்க. மாமாக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை, ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகாம அவருக்கு இப்ப ஆஸ்மா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தினமும் புளி அதிகமா எடுத்துக்கிட்டதால ரவிக்கும் அல்சர் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. உங்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கதான் நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றா. அப்ப சண்முகமும்,
இந்த காசுக்காகத்தானே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நாங்க இங்க இருந்து எடுத்த பொருள் எல்லாத்தையும் வித்த காசு இதுதான். இதையெல்லாம் நீயே வச்சுக்கோ. இன்னும் கூட வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்கி வச்சுக்கோ. ஆனா நாங்க யாரும் இனிமேல் இங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப லக்ஷ்மி மனசுக்குள்ள, என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இவங்க உடம்பு சரியில்லையா? அத கூட நான் சரியா கவனிக்கலையே. இவங்க இல்லாம இந்த வீட்டையும் பொருளையும் வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சவங்க வேகமா அவங்க கிட்ட போய், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. எல்லார் முன்னாடியும் நல்லா வாழணும்னு நினைச்சேன். ஆனா வீட்டு ஆளுங்களே நல்லா இல்ல, சந்தோஷமா இல்லன்றது எனக்கு தெரியாம போச்சு. இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே சண்முகமும், கஞ்சத்தனம் இருக்கலாம் லக்ஷ்மி, ஆனா அது எல்லாமே நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. இத நீ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. லக்ஷ்மியும் கஞ்சத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. வீட்ல மாயமானது பொருட்கள் அல்ல, அன்பும் புரிதலும் தான். அளவுக்கு மீறிய கஞ்சத்தனம் அன்பையும் உறவுகளையும் இழக்க செய்யும். அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா சத்தமா, மீனா வேகமா எழுந்துரு, தண்ணி லாரி வந்துருச்சு. வேகமா எழுந்த புது மருமக மீனா, என்ன ஆச்சு அத்தை, மணி 4:30 தானே ஆகுது. அதுக்கு லக்ஷ்மி அம்மா, எதுவும் பேசாத, குடத்தை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி மட்டும் வா. என்னங்க ரவி, 2 பேத்துக்கும் தனியா சொல்லணுமா? குடத்தை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல லக்ஷ்மி அம்மா, மீனா அந்த குடத்தை கொண்டு போய் ஊத்திட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, இங்க பாரு லட்சுமி, எல்லாருக்கும் 2 குடம் தான், நீ மட்டும் என்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இத்தனை குடம் பிடிச்சிட்டு இருக்க, மத்தவங்களுக்கு வேணாமா அப்படின்னு நியாயமா கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மி அம்மா, இது என்னோட இஷ்டம், நான் எத்தனை குடம் வேணா பிடிச்சிப்பேன், உனக்கு வேணும்னா உன் வீட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நீயும் பிடிச்சிக்கோ அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த மீனா ரவி கிட்ட, ஏங்க ஏன் அத்தை இப்படி சண்டை போடுறாங்க, நம்ம இப்படித்தான் தண்ணி பிடிக்கணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரவி, ஆமா மீனா, இது வெயில் காலம்ல, வீதி பைப்ல தண்ணி வராது, நம்ம இப்படிதான் பிடிச்சாகணும். ஆனா நாம ஏன் இன்னைக்கே இவ்ளோ பிடிக்கிறோம், தினம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, மீனா இது எல்லாமே ஒரு நாளைக்கு தான். இத கேட்டு அதிர்ச்சியான மீனா, என்ன சொல்றீங்க ரவி, இத்தனை குடத்து தண்ணிய ஒரே நாள்ல செலவு பண்ண போறோமா அப்படின்னு கேட்க, அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, இங்க பாரு மீனா, இந்த தண்ணிய வச்சுதான் சமைக்கிறது, குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாம் பண்ணணும், இதுவே நமக்கு பத்தாது அப்படின்னு பேசிக்கிட்டே மீனாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு மீனா நிறைய தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஏ மீனா, 4 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தட்டா? இவ்வளோ தட்டு கழுவுறதுக்கு தண்ணி எங்க இருக்கு? ஆளுக்கு ஒரு தட்டு போதும். என்ன பொண்ணு நீ, தண்ணி இல்லாத கஷ்டம் தெரியுதா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில தண்ணி பிடிக்க போன லக்ஷ்மி அம்மா, என்ன கனகா, தண்ணி லாரிய இன்னும் காணோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கனகா, தண்ணி லாரியெல்லாம் 1 வாரத்துக்கு வராதான், தண்ணி பிடிச்சிக்கிட்டு வர ஏரியில ஏதோ சுத்தம் பண்ற வேலை நடக்கிறதுனால 1 வாரத்துக்கு தண்ணி லாரி வராதான். பக்கத்துல இருக்கிற ஏரியில தான் நாமெல்லாம் தண்ணி பிடிச்சிக்கணும், எல்லாரும் அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஏரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும், இந்த வெயில்ல நடக்கவே முடியல அப்படின்னு சோர்வா சொல்றா. அதுக்கு லக்ஷ்மி அம்மா, இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, இப்படி ஆமை மாதிரி நடந்தா எப்ப போய் சேர்றது, வெரச 4 எட்டு எடுத்து வச்சு வா, என்ன வயசு புள்ளியோ இது கூட நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு திட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. அப்ப போற வழியில ஒரு அம்மாவால சுத்தமா முடியல, சோர்வா கீழே உட்காந்துக்கிட்டு, ஐயோ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, யாராவது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி பாக்குறாங்க எல்லாரையும். அங்க போறவங்க எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா யாருமே அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணவே இல்லை. அதை பார்த்த மீனா, அச்சச்சோ அத்தை இங்க பாருங்க, அவங்களுக்கு சுத்தமா முடியல போல அப்படின்னு கிட்ட போய், இந்தாங்க இந்த தண்ணிய குடிங்க அப்படின்னு குடுக்குறா.
இத பார்த்து கோவமான லக்ஷ்மி, ஏன் மீனா, நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இதுல நீ தான தர்மம் வேற வழங்கிட்டு இருக்கியா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா அப்படின்னு கோபமா கேட்க, உடனே மீனா, அந்த அம்மா வெயில் முடியாம தாகத்துக்கு தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியே நம்மளும் போனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பாவமா கேக்குறா. உடனே லக்ஷ்மி அம்மா, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க, மத்தவங்க எல்லாம் கண்டுக்காம தானே போறாங்க, உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியாம நடந்து தண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டா இப்ப நமக்கு என்ன பண்றது அப்படின்னு திட்டி மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீனா மனசுக்குள்ள, இதெல்லாம் ரொம்ப தப்பு, தண்ணி கஷ்டம் இருக்குதான், ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில மீனா மனசுக்குள்ள, ஏதோ நம்மளால முடிஞ்சது, இந்த பானையில கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கோம், இந்த வழியா தான் எல்லாரும் போறாங்க, போறவங்க குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தண்ணீர் பந்தல் வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா, என்ன நம்ம வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு கோபமாகி உள்ள போய், ஏ மீனா, எங்க இருக்க, வெளிய வாடி அப்படின்னு கத்த, லக்ஷ்மி அம்மா கத்துறத கேட்ட சண்முகம், என்ன ஆச்சு லக்ஷ்மி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இப்படி கத்துறனா? டேய் ரவி, இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் பாத்தியாடா? இங்க வெயில்ல நம்ம தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா இவ தண்ணிய போய் தானமா வழங்கிட்டு இருக்காளே, இப்படி இருந்தா குடும்பம் உருப்படுமா அப்படின்னு கேட்டுட்டு மீனாவை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேத்து நான் அவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு வீட்டு முன்னாடி பானை தண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சண்முகம், என்னம்மா இது, நமக்கே தண்ணி பத்தாம தானே இருக்கு அப்படின்னு மீனாவை கேக்குறாரு. உடனே மீனா, மாமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் வெயில் போன தடவை இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த ஊர்லயே நம்ம கிட்டதான் கொஞ்சமாவது தண்ணி அதிகமா இருக்கு, மத்தவங்க கிட்டலாம் தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த வெயில் காலத்துல நடக்க முடியாம பாதி பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சமாதானமா சொல்றா. உடனே சண்முகம், நீ செய்யறது நல்ல விஷயம்தான் மீனா, ஆனா இப்படி தானமா கொடுத்துட்டனா நமக்கே நாளைக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியலையேம்மா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, நீங்க என்னங்க இவகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நேத்து வெயில்ல நடக்க முடியாம மூச்சு வாங்கிக்கிட்டு அத்தை இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு கேட்டியே, அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தண்ணி இப்ப சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. ஆனா மீனா, ஆமா அத்தை, நேத்து எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, என்னாலேயே அவ்வளவு தூரம் போய் தண்ணி கொண்டு வர முடியலையே, வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நினைச்சுதான் இதை நான் பண்ணேன், என்ன ஆனாலும் சரி நான் தினமும் கொண்டு வர 4 குடத்துல இருந்து ஒரு குடத்தை பானையில ஊத்தி நான் வைக்க தான் போறேன் அப்படின்னு ரொம்ப கெடுபடியா சொல்றா. சண்முகமும் ரவியும் மீனாவுக்கு ஆதரவா இருக்காங்க, ஆனா லக்ஷ்மிக்கு இது சுத்தமா பிடிக்கல. இப்படியே 2 நாளா பானையில தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டே இருக்கா. அங்க நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு தாகத்தை தணிச்சுக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம என்னதான் திட்டினாலும் இவ இதை செய்யதான் போறா, இத வேற வழியில தான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்க பானை கிட்ட நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட போய், லக்ஷ்மி அம்மா, பானையில தண்ணி வச்சா போதுமே, உடனே குடிக்க வந்துருவீங்களே, நாங்க என்ன ஓட்டலா நடத்துறோம் வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சும்மா தண்ணி தர்றதுக்கு, நாங்க குடிக்கிறதுக்காக தான் மரத்துக்கடியில பானையில தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம், இது ஒண்ணு உங்களுக்காக இல்ல, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வரவங்க எல்லாத்தையும் மீனா இல்லாத நேரமா பார்த்து விரட்டுறாங்க. எல்லாரும் லக்ஷ்மியோட பேச்சு கேட்க முடியாம தண்ணி குடிக்காமலே போயிடுறாங்க. 2 நாளா இப்படியே பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி மனசுக்குள்ள, நம்ம நினைச்சது எப்படியோ நடந்துருச்சு, மீனா இனிமேல் எப்படி தண்ணி வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனா மனசுக்குள்ள, என்ன ஆச்சு, 2 நாளா யாருமே தண்ணி குடிக்க வரவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வயசானவர் ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க போன லக்ஷ்மி மீனா இருக்கிறத கவனிக்காம, இங்க பாருங்க ஐயா, இது ஒன்னும் சத்திரம் இல்ல, வரவங்க போறவங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு, எங்க வீட்டு ஆளுங்க குடிக்கிறதுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, வயசானவரும், மன்னிச்சுக்கோங்கம்மா,
மரத்தடியில இருக்கிறதால ஏதோ தண்ணீர் பந்தல்னு நினைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சோகமா சொல்றாரு. இத பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மனசுக்குள்ள. அத்தை, இதெல்லாம் நீங்க பண்ற வேலைதானா? தண்ணி கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில மீனா, அத்தை, பக்கத்து கோயில்ல இன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்கான், அத பார்த்தா நல்லதெல்லாம் நடக்குமா, வாங்க போயிட்டு வருவோம். உடனே லக்ஷ்மி அம்மா, அப்படியா மீனா, சரி போயிட்டு வருவோம். மறக்காம வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கோ, அவ்வளோ தூரம் வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள தாகம் எடுத்துரும் அப்படின்னு கரெக்டா ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு மீனா, சரிங்க அத்தை, எடுத்து வச்சுக்கிட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ எதையுமே எடுத்துக்கவே இல்லை. மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி அம்மா, என்ன வெயிலு, 10 மணிக்கு இப்படி அடிக்குது, இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகணுமே, மீனா அந்த தண்ணிய கொஞ்சம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா, ஐயோ அத்தை, பூஜைக்கு தேவையான பழம் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி பாட்டில மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு இழுக்கிறா. உடனே லக்ஷ்மி அம்மா, என்னடி சொல்ற, எனக்கு வேற ரொம்ப தாகமா இருக்கு, கொளுத்துற வெயில்ல என்னால நிக்க கூட முடியல அப்படின்னு சோர்வா சொல்றாங்க. ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. உடனே மீனா, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, தெரியாம வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே லக்ஷ்மி அம்மா, உன் மன்னிப்ப தூக்கி குப்பையில போடு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, முதல்ல எங்கேயாவது போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் மீனா கேட்டுட்டு, யார் வீட்லயுமே தண்ணி இல்லையா அத்தை, யாருமே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சோகமா சொல்றா. உடனே லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், எல்லாம் உன்னாலதான். அங்க போற ஒருத்தங்க கிட்ட லக்ஷ்மி அம்மா, ஏங்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. எனக்கே கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, அத உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. லக்ஷ்மினால சுத்தமா முடியல, மயக்கம் வர மாதிரி ஆகுது. அப்ப அங்க ஒரு வயசான அம்மா வராங்க. இந்த அம்மா தண்ணி குடி அப்படின்னு குடுக்கறாங்க. உடனே லக்ஷ்மி வாங்கி அந்த தண்ணிய குடிச்சிட்டு, ரொம்ப நன்றிமா, நிறைய பேர்கிட்ட தண்ணி கேட்டேன், ஆனா யாருமே தரல, நீங்க இந்த வயசான காலத்திலயும் தண்ணி கஷ்டத்திலயும் எனக்கு தண்ணி தரணும்னு நினைச்சீங்களே, அதுவே பெரிய விஷயம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசான அம்மா, தாகத்துக்கு தண்ணி தரலனா சொர்க்கத்துல கூட இடம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படி அதிகமான தண்ணிய வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கண்ணு முன்னாடியே இப்படி தாகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்க, அத பார்த்து நான் தரலனா நான் எல்லாம் மனுஷியே இல்லம்மா, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி மீனா கிட்ட, எல்லாரும் என்கிட்ட தண்ணி கேட்கும் போது நான் இல்ல இல்லன்னு நிறைய தடவை சொல்லி இருக்கேன், அப்பெல்லாம் அவங்களும் இதே மாதிரி தானே தாகத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்னோட தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தண்ணீர் பந்தல் வச்சப்ப வந்த எல்லாரையும் நான் தான் விரட்டினேன், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு மீனா அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு மீனா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்தை, அதுவே சந்தோஷம்தான், இனிமேலாவது நம்ம வீட்டு முன்னாடி தண்ணீர் பந்தல் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, லக்ஷ்மி அம்மா, கண்டிப்பா வைக்கலாம், என்னோட ஒரு பங்கு குடத்தையும் தரேன், 2 பானையா வைக்கலாம் அப்படின்னு உற்சாகமா சொல்றாங்க. வீட்டுக்கு முன்னாடி தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க. வரவங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு மாமியார் மருமகளுக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. பிறரின் தாகத்தையும் துன்பத்தையும் உணர்ந்து உதவுபவருக்கு எப்போதும் நல்ல பெயரும் புண்ணியமும் கிடைக்கும்.